இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி ஈரான் பதிலடி தாக்குதல். ராணுவ கட்டுப்பாட்டு மையம் உள்ளிட்ட பகுதிகளை தாக்கிய ஏவுகணைகள். ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலின் பெரும்பாலான நகரங்களில் ஒலித்த எச்சரிக்கை கருவி. பல்வேறு கட்டடங்கள் சேதமடைந்ததாக தகவல். ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து ஐநா பாதுகாப்பு சபை ஆலோசனை. இஸ்ரேல் தாக்குதலில் 78 பேர் உயிரிழந்ததாக ஈரான் தூதர் தகவல். ஈரான் மீது நடத்திய தாக்குதல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்துரைத்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு. இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து அறிந்து ஈரானை காப்பாற்ற நினைத்ததாக கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப். 274 பேர் உயிரிழந்த அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளான இடத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களையும் சந்தித்து நலம் விசாரித்தார். ஏர் இந்தியா இயக்கும் போயிங் ரக விமானங்களின் தரம் குறித்து ஆராய வேண்டும். சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஆணை. அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் தப்பிய சென்னையை சேர்ந்த மருத்துவ மாணவர் அருண் பிரசாத் விபத்தின் போது 5வது மாடியிலிருந்து 1வது மாடிக்கு ஓடி வந்து கீழே குதித்து தப்பியதாக பேட்டி. While having lunch around 1:30, I heard the loud noise with explosion. And suddenly everywhere smoke was there. All four sides smoke was surrounded and we don't know. I don't know what to do and I came running till first floor and there still smoke was there and I jumped from the first floor to here outside and we came run. Yeah. While having. திருவாரூரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று நடத்தவிருந்த வாகன பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. திருவாரூர் நகர காவல் ஆய்வாளர் உத்தரவு. கோவை விமான நிலையத்தில் பெங்களூருவிலிருந்து வந்த பெண் பயணியிடம் துப்பாக்கி தூட்டா. பீளமேடு காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை. கீழடி அகழ்வாராய்ச்சிகள் குறித்து சர்வதேச ஆய்வக ஆதாரத்தை அளித்தாலும் மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குறுவை சாகுபடிக்கு காப்பீடு வழங்காத முதலமைச்சர்தான் போலி விவசாயி என இபிஎஸ் விமர்சனம். வேளாண் சட்டங்களை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி தற்போது விவசாயிகளின் காப்பாளன் போல வேடம் போடுவதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சாடல். மூச்சுக்காற்று உள்ளவரை பாமகவிற்கு தானே தலைவர் என ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணியை பார்த்தால் ரத்த அழுத்தம் ஏற்படுவதாக வேதனை. இந்த தேர்தலுக்கு பின் வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவியை. ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். மதுரையில் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டை 52 நிபந்தனைகளுடன் நடத்த காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாக அரசு தரப்பில் தகவல். மத நிகழ்வுகளில் அரசியல் கலக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற கிளை அறிவுரை. குற்றால அருவிகளில் 2வது நாளாக காட்டாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. நடப்பு கல்வியாண்டில் தீபாவளிக்கு 3 நாட்கள், பொங்கலுக்கு 5 நாட்கள் விடுமுறை. 10, 11, 12ஆம் வகுப்புக்கு எப்போது பொதுத் தேர்வு என்ற தகவல் இல்லை. கர்நாடகாவில் நாளை மறுதினம் முதல் பைக் டாக்ஸிகள் இயங்க தடை. தனி நீதிபதியின் தடை உத்தரவை நீக்க மறுத்த கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற இன்னும் 69 ரன்கள் மட்டுமே தேவை. அசத்தலாக சதம் விளாசி ஆஸ்திரேலியாவை அலறவிட்ட எய்டன் மாக்ரம்.
நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்தில் சிலர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியுள்ளனர். மரணத்தின் விளிம்பு வரை சென்று அவர்கள் தப்பியது எப்படி? இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் இருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியா AI-171 விமானம் புறப்பட்டது. 242 பேருடன் டேக் ஆஃப் ஆன விமானம் சில வினாடிகளிலேயே மருத்துவக் கல்லூரி விடுதி மீது விழுந்து நொறுங்கியது. நாட்டையே உலுக்கியுள்ள இந்த விபத்தில் மரணத்தை வென்று விஸ்வாஷ் ரமேஷ்குமார் என்ற ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் பிழைத்துள்ளார். விமானத்தின் சீட் உடைந்து தனியாக வந்ததால் அவசர வழியாக வெளியே குதித்து உயிர் பிழைத்ததாக கூறுகிறார் விஸ்வாஷ் ரமேஷ்குமார். टेक ऑफ के बाद 1 मिनट के अंदर ही जब टेक ऑफ हुआ ना तो सडनली 5-10 सेकंड कैसे लगा जैसे स्टक हो गया वो. விமானத்தின் ஒரு பக்க அவசர வழி சேதமடைந்த நிலையில் மறுபக்க அவசர வழி வழியாக வெளியேறியதாக விஸ்வாஷ் ரமேஷ்குமார் கூறினார். மேலும் தான் விழுந்த இடத்தை சுற்றி சடலங்கள் கிடந்ததாகவும் சம்பவத்தை அதிர்ச்சியுடன் விவரித்தார். மறுபுறம் அகமதாபாத்தின் போக்குவரத்து நெரிசல் பூமி சௌஹன் என்ற பெண் பயணி உயிர் பிழைக்கு காரணமாக அமைந்துள்ளது. நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் போக்குவரத்து நெரிசல் காரணமாக விமான நிலையத்திற்கு 10 நிமிடங்கள் தாமதமாக போனதால் விமானத்தை தவறவிட்டதாக கூறுகிறார். मतलब वहाँ पे हमको पहुँचते थोड़ा 10 मिनट लेट हो गया बिकॉज ऑफ अहमदाबाद ट्रैफिक और ये सब की वजह से. मेरे माता जी और जो गणपति बापा हमारे भगवान है उनकी वजह से मैं तो बच गई, लेकिन ये जो भी इंसिडेंट हुआ है वो बहुत ही ஸ்பீச்லெஸ். மருத்துவக் கல்லூரி விடுதி மீது விமானம் விழுந்ததில் இடைவேளை நேரத்தில் உணவருந்திக் கொண்டிருந்த மருத்துவ மாணவர்கள் சிலரும் கோர விபத்தின் கொடூர பிடியில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். பலர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் விடுதியின் முதல் மாடியில் இருந்து குதித்து உயிர் பிழைத்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் அருண் பிரசாத். While having lunch around 1:30, I heard the loud noise with explosion, and suddenly everywhere smoke was there. All four sides smoke was surrounded, and we don't know. I don't know what to do, and I came running till first floor, and there still smoke was there, and I jumped from the first floor to here outside, and we came run. Yeah. கெட்டதிலும் ஒரு நல்லதாக சிலர் மரணத்தின் விளிம்பு வரை சென்று உயிர் பிழைத்துள்ளனர். அதே நேரம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்த விபத்து நீங்காத வடுவை ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னுடைய மூச்சுக்காற்று அடங்கும் வரை அன்புமணிக்கு பாமக தலைவர் பதவியை தரமாட்டேன் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அன்புமணியை நினைத்தாலே பிபி ஏறுவதாகவும் கூறியுள்ளார். அன்புமணி குறித்து ராமதாஸ் கூறியது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இந்த தேர்தலுக்கு பின் வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவியை. ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது, அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் இவ்வாறு அதிரடியாக அறிவித்துள்ளார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் மகன் அன்புமணி மீது மீண்டும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வீசினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அன்புமணியிடம் தலைவர் பதவியை ஒப்படைக்க நினைத்ததாகவும், ஆனால் அவரது செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது என் மூச்சு இருக்கும் வரை அந்த பதவியை அன்புமணிக்கு தர மாட்டேன் எனவும் திட்டவட்டமாக கூறினார். "99% தொண்டர்கள் அன்புமணிக்கு தலைவர் பதவி வழங்குவதை விரும்பவில்லை என கூறிய ராமதாஸ் 1% அன்புமணியின் குடும்பத்தினருக்கு விட்டுவிடுவதாக தெரிவித்தார். மேலும் தனது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை எனவும் வேதனை தெரிவித்தார். கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் தான் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை, அதாவது அமைச்சர் பொறுப்பை 35 வயசில் சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும். உலக அளவில் நல்ல விருதுகள்லாம் வாங்கினார்.
ஆனாலும் இப்போ தந்தை கிட்ட விருது வாங்க முடியாது. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொன்னால் அதை அன்புமணி பொய் என சொல்வார் எனவும் ராமதாஸ் கூறினார். தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன், நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார். எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார்? மைக்கு தூக்கி அடிக்கிறவர், பாட்டில் தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா? பாமக தன்னால் உருவாக்கப்பட்ட கட்சி என குறிப்பிட்ட ராமதாஸ் அன்புமணியை பார்த்தாலே தனக்கு பிபி எகிரி விடுவதாகவும் தெரிவித்தார். 100 ஆண்டுகள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால் மாறில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டு இருக்கோம். தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. மன குமுறல்கள். எனக்கு பிபி ஏறுது. மாநாட்டிற்கு பிறகு அன்புமணியின் செயல்பாடுகள் அடாவடித்தனமாக மாறியிருப்பதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். மேலும் செயல் தலைவராக செயல்படுவேன் என அன்புமணி அறிவிப்பது ஒன்றுதான் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்றும் தெரிவித்தார். இந்த சூழலில் பாமக தலைவர் அன்புமணியின் பயணம் குறித்த அறிவிப்பு தலைமை நிலையத்தின் பெயரில் வெளியாகியுள்ளது. சமூக நீதிக்கான உரிமை, வேலைக்கான உரிமை, மகளிர் பாதுகாப்பு, மது எதிர்ப்பு உள்ளிட்ட 10 அம்சங்களை முன்வைத்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் வரும் ஜூலை 25ஆம் தேதி தொடங்கி 100 நாட்களுக்கு உரிமை மீட்பு பயணம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் ராமதாஸின் பெயர், புகைப்படம் என எதுவும் இடம்பெறவில்லை என்பதும், ஜூலை 25ஆம் தேதியை ராமதாஸின் பிறந்த நாள் என குறிப்பிடாமல் பசுமை தாயக நாள் என மட்டும் குறிப்பிட்டிருப்பதும் இருவருக்கும் இடையிலான விரிசலை விவரிக்கிறது.